எனக்கு இந்த பர்சனை பார்த்தா ட்ரிகர் ஆகிட்டே இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு அந்த மாதிரி நிறைய பீப்புள் நம்மளை சுற்றி இருப்பாங்க. அதாவது நமக்கு எமோஷ்னலி ட்ரிகர் ஆகும், நமக்கு நிறைய பெயின்ஃபுல் எமோஷன்ஸ் பாடிக்குள்ளே வரும். நம்மளால் அதை டாலரேட்டே பண்ண முடியாது, ரொம்ப எரிச்சலாகும், கடுப்பாகும், கோவமாகி கத்துவோம். ஸோ இப்படி தான் நிறைய பேருக்கு லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கும். பட் என்னன்னா இதெல்லாம் ஹீல் பண்ணலாம், நம்மளோட டிசையர்ட் லைஃப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் கான்ஷியஸ் அவேர்னஸ் வேணும். நம்மளோட இன்டர்னல் வேர்ல்டு, நம்ம தாட்ஸ் என்ன போய்கிட்டு இருக்கு, நம்ம எமோஷன்ஸ் என்ன போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்க்கலாம். இது நாங்கள் நிறைய விதமாக சொல்லித்தரோம். ஒன்று கான்ஷியஸ் பேரண்டிங்கில் அந்த இன்னர் செல்ஃபை போய் எப்படி அவேர்னஸ் கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு வே ஆகாஷிக்கில் ஓப்பன் பண்ணி, ஓகே இந்த பர்சனோட என்னோட கார்மிக் பாண்ட் என்னது, நான் என்ன பேட்டர்ன்ஸ் நான் இன்னும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை எப்படி ஹீல் பண்ணுறது, நான் என்ன லெசன்ஸ் இங்கே லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டும் ஹீல் பண்ணலாம். ஸோ நிறைய வேஸ் இருக்குது. பட் நம்ம அந்த இன்னர் வேர்ல்டுக்கு போகிறதுக்கும் ஹீலிங் பண்ணுறதுக்கும் ஓப்பனாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாமே கான்ஷியஸ் அவேர்னஸ் தான். நம்ம கான்ஷியஸாக அவேராக நம்ம ஹீலிங் பண்ணலாம். நான் எனக்குள்ளே போய் பார்க்க ரெடியாக இருக்கேன், மாஸ்டர்ஸோட கைடன்ஸ் கிடைச்சாதான் நான் அந்த 5D வேர்ல்டில் போய் ஆகாஷிக்கு ரியல்முக்கு போய் நான் ஹீலிங்கும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம் கான்ஷியஸ்லினா நமக்கு ஹெல்ப் கண்டிப்பாக கிடைக்கும். யூ ஆர் நெவர் அலோன். நமக்கு எப்போவுமே டிவைன் கைடன்ஸ் இருக்குது. பட் நம்ம அதை நம்பணும், நமக்கு அந்த பிலீஃப் இருக்கணும், நமக்கு அந்த ட்ரஸ்ட் இருக்கணும், சரண்டர் பண்ணணும். ஸோ அதுவும் ஒரு லைஃப் லெசன் தான். தேங்க்யூ.